சரி, இந்த நீ சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைச்சதுனால நீதியரசர், முன்னாள் ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில 3 பேர் கொண்ட குழு போட்டு இவருடைய மேற்பார்வையில, அஜய் ரஸ்தோகி நீதியரசர் அவர் மேற்பார்வையில இந்த விசாரணை போகணும்னு சொல்லிட்டு குழு அமைச்சிருக்காங்க. இவர் யார்? அஜய் ரஸ்தோகி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி. இவர் இந்த ஜல்லிக்கட்டு வழக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சவர் தான் இவர். அது மட்டும் இல்ல, குடும்பத்தை தாண்டின உறவு, அந்த உறவு முறை சட்டப்படி செல்லும் என்று சொல்லி தீர்ப்பு சொன்னவர் இவர். அப்புறம் கருணை கொலை செய்யலாம் அப்படின்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான தீர்ப்புகளை சொன்னவர் தான் இந்த அஜய் ரஸ்தோகி. இவர் தலைமையில இப்போ ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவால திமுகவுக்கு ஏதாவது பாதகமா அமையுமா இந்த சிபிஐ கிட்ட ஒப்படைச்சதுனால? இப்ப இவங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, கேட்ட மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதனால திமுகவுக்கு பாதகமாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு தரப்புல ஸ்ட்ராங்கா ஆதாரங்கள் எல்லாம், வீடியோ ஆதாரத்தோட எல்லாமே இருக்கு. இல்ல இந்த நடவடிக்கைக்கு, இந்த கூட்ட நெரிசலுக்கு தாவேகா தலைவரோ தாவேகாவோ எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்றதுக்கு தாவேகா தரப்புல ஒரு ஆதாரம் கூட இது வரைக்கும் அவங்க வெளியிடல. அவர் கேட்கிறாரு, விஜய் ஃபர்ஸ்ட் நாள் 27ஆம் தேதி அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு பேச ஆரம்பித்த உடனே முதல்ல காவல்துறைக்கு தான் நன்றி சொல்றாரு. அவங்க இன்னைக்கு என்ன பைபாஸ்ல இருந்து சரியா ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு என்னால் இங்க பேச முடிஞ்சது. அதனால காவல்துறைக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவல்துறைக்கு நன்றியை சொன்னாரு. அதையே இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டிருக்காரு. எதுக்காக எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க? அழைச்சிட்டு வந்தா ஏன் அழைச்சிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. வரலன்னா ஏன் வரலன்னு கேக்குறாங்க. இதுதான் தாவேகா. அதே போலதான் விஜயும் கண்டிஷன் போட்டா, விதிமுறைகள் விதிச்சா எங்களை பார்த்து பயந்துட்டீங்களான்றாங்க. சரி, இவங்க இந்த மாதிரி எல்லாம் அரசியல் ரீதியான விளையாட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவே இந்த இதை கூட்டத்தை ரத்து பண்ணியிருந்தா இன்னும் இவங்க என்னென்ன கட்டுக்கதையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எப்படி வேணாலும் பேசிக்கிறாங்க. இப்ப இவர் போலீஸ் கூட்டிட்டு வந்ததுக்கே ஆதவ அர்ஜுனா கேட்கிறாரு, எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டிட்டு வந்ததை தான் விஜய் நன்றி சொன்னாரு. ரெண்டாவது, ஆதவ அர்ஜுனா நேத்து பேசும்போது 16வது நாள் காரியம் முடிஞ்ச விட்டி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தோன்னு பேசுறது, அவங்களுக்கு சாதகமா ஏதாவது வரும்போது மட்டும்தான் அவங்க பேசுறாங்க. இந்த 41 பேர் மரணத்துக்கு இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. சிபிஐ விசாரணை குறித்து அதனால மக்களுக்கோ திமுகவுக்கோ ஏதாவது பாதகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிபிஐ விசாரணை குறித்து விஜயே பேசியிருக்காரு. அதை நீங்களே கேளுங்க கொஞ்சம். சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காருன்னு? அஜித்குமார் மரணத்துல திமுக சிபிஐ கிட்ட ஒப்படைச்சது குறித்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. நீங்க இப்ப பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலம்ல சிபிஐ பின்னாடி போய் ஒண்டிக்கிட்டீங்க, உங்களுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்லி விஜயை தான் விமர்சனம் பண்றாரு. இந்த சிபிஐ விசாரணையை காலதாமதம் பண்றதுக்காக தான் போடுறீங்க, இந்த விசாரணையை கேக்குறீங்க, அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அஜித் மரணத்துல ஏன் அரசு சிபிஐக்கு ஒப்படைச்சதுன்னா, அங்க குற்றம் செஞ்சது காவல்துறை. காவல்துறை தவறு செஞ்சதுனாலதான் முதல்வர் மன்னிச்சிருங்கம்மான்னு அந்த அம்மா கிட்ட கேட்டாங்க.
ஆனால் இங்கே காவல்துறை மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. காவல்துறை குற்றம் செஞ்சிருந்தாக்க சிபிஐ வேணுன்ற கேட்டிருந்திருக்கலாம். அந்த அஜித் வழக்குல எப்படி சிபிஐ கிட்ட வழக்கு திமுகவே ஒப்படைச்சதோ அதே மாதிரி இங்க ஒப்படைச்சிருந்திருக்கலாம். ஆனால் காவல்துறை மேல எந்த தவறும் இல்லாததுனால சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை. ஏன்னா அந்த காவல்துறையே அந்த வழக்கை நடத்தும் போது, குற்றம் செஞ்சவங்கள அந்த வழக்கை நடத்தும் போது விசாரணை நேர்மையானதாக இருக்காது என்பதற்காக சிபிஐட்ட ஒப்படைச்சாங்க. காலம் தாழ்த்தணும் என்பதற்காக அஜித்குமார் வழக்குல ஒப்படைக்கல. ஆனா விஜய் காலம் தாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒப்படைச்சாங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் பாணியிலேயே போனாக்க இந்த வழக்கோட தீர்ப்பு வெளியே வராம பாத்துக்கிறது தான் பிஜேபி அதிமுகவோட வேலை. அதிமுக கூட்டணி பிஜேபியோட வேலை. ஏன்னா சிபிஐ கிட்ட போயிடுச்சு இல்லையா. 2026 தேர்தல் வரைக்கும் இந்த தீர்ப்பு வரவே வராது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்குமானாக்க அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் சொல்ல மாட்டாங்க, தீர்வு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தீர்ப்பு வந்தாதான் அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இதை வச்சு அரசியல் ஆதாயம் இந்த தீர்ப்பை வெளியவே விடாம, இப்படி ஜெயலலிதா தீர்ப்பை இறந்த பிறகுதான் வெளியே விட்டாங்க. அது வரைக்கும் அது அவங்களுக்கு தீர்ப்பே வரல. சசிகலா தான் உள்ள போனாங்க, ஜெயலலிதா உள்ள போகல. அந்த மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இந்த தீர்ப்பே வராம இப்ப இவங்க எல்லாம் போய் பாசிச பிஜேபி எங்க கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் பாஜக அந்த கேட்டுக்குள்ள போய் உள்ள பூந்துக்கிட்டாரு. பிஜேபி அதிமுக இவங்க 2 பேத்துக்குள்ளயும் விஜய் போய் உள்ள சேர்ந்துக்கிட்டாரு. இதனால என்ன ஆனதுனாக்க விஜய் தான் நான் அடுத்த முதல்வர்னு சொல்லிக்கிட்டு வந்தவரு, 200 கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு வந்தவரு இப்ப என்ன பண்ண போறாருன்னா, எடப்பாடி சாமி முதலமைச்சராக அந்த நட்சத்திர கதாநாயகர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, சரத்குமார், ராதாரவி, இவங்களுடைய லிஸ்ட்ல இவரும் சேர்ந்துருவாரு. அவ்வளவுதான். அவரு இனிமே விஜய் முதல்வராக வேண்டும் என்ற கனவு தகர்ந்தது.